பிள்ளைகளே, இன்று ஒலி வேறுபாட்டு சொற்களை அறிவோம். பாருங்கள். நான், நான், மனம், மனம், விரை, விரை, பேன், பேன், கரு, கரு, கனை, கணை, அறை, அடை, புனை, புனை, கரி, கரி, பனி, பனி, அருகு, அடுகு, நிறை, நிறை, வானம், வானம், பரி, பரி, அன்னம், அன்னம், என்பது, எண்பது, தன்மை, தன்மை, ஆனை, ஆனை, கான், கான், அரண், அரண், கனம், கணம், ஆனி, ஆணி, ஏனம், ஏனம், காணல், காணல், இறத்தல், இரத்தல், இறை, இறை, மறுப்பு, மறுப்பு, கரை, கரை, எறி, எரி. அவதானியங்கள், உச்சரிப்பை அவதானித்துக் கொண்டிருங்கள். இறக்கம், இரக்கம், உரை, உரை, பாறை, பாறை, வண்ணம், 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 எறி, ஏரி, மரம், மரம், வன்மை, வன்மை என்றது திறமை, வன்மை கொடை, மறித்தல், மறித்தல். பிள்ளைகளே, ஈனா பகுதியில ஒரு பகுதியை பார்க்கலாம். பாருங்கள் வாசிப்புக்கு. இரங்கல். இரங்கல் என்று சொன்னால் ஒருவர் மரணம் அடைந்தால் அவருக்கு தெரிவிக்கும் வருத்தம், அனுதாபம், இரங்கல் செய்தி, இரங்கல் என்று சொல்லுவோம். மெசேஜ் அனுப்புவோம், ரெஸ்ட் இன் பீஸ் என்று சொல்லி, அதுதான் இரங்கல். அடுத்ததை பாருங்கள். இரங்கற்பா. இரங்கற்பான்னு சொன்னா இரங்கல் தெரிவித்து அவருக்காக பாடப்படும் பாடல் இரங்கல் பா, இறந்தவருக்காக. அடுத்தது இறங்கு. இறங்கு என்று சொன்னால் வருந்துதல், மனம் இழகுதல். இப்போ உதாரணம் பாருங்கள். தாயே மகமாரி, மனம் இறங்கி அருள் காட்டும் தாயே என்று சொல்லி இறங்க சொல்லி கேட்போம். அடுத்தது பாருங்கள். இரசவாதம். இரசவாதம் என்று சொன்னால் என்ன? உலோகங்களை பொன்னாக மாற்றும் முயற்சி, அதான் இரசவாதம். அல்கெமி என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அடுத்தது இரசாயனம். ரசாயனம் என்று சொன்னால் ரசாயனம், கெமிக்கல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ரசாயனம் என்றும் சொல்லுவோம். ஓகே. இரட்சகர். இரட்சகர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து, சேவியர், மீட்பர் என்று சொல்லி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து ஒரு மீட்பர். அடுத்ததை பாருங்கள். இரட்சகன். இரட்சகன் காப்பவன், இரட்சகன். அடுத்தது இரட்சி, மீட்டல், மீட்டுக் கொள்ளுறது. ஒரு விஷயத்துல இருந்து ஒரு ஆக்களை மீட்டுக் கொள்ளுகிறது இரட்சிக்கிறது என்று சொல்லுவோம். இரட்டி. இரட்டி என்று சொன்னா இரண்டு மடங்காக்குதல், இரட்டி, இரட்டிக்கிறது. அடுத்தது உப்பு, இரட்டிப்பு. இரட்டிப்பு என்று சொன்னாலும் இருமடங்கு. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொன்னால் இருமடங்கான மகிழ்ச்சி என்று. அடுத்தது இரட்டை. இரட்டை என்று சொன்னால் தனித்தனியான இரண்டு ஒரே மாதிரியான இருப்பது இரட்டை. இருநிலை, இருமடங்கு, இரட்டை பிள்ளை, இரட்டை வேடம் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். இரட்டை கிளவி. கிளவி, இரட்டை கிளவி. இரட்டை கிளவி எங்கட தமிழ் மொழியில இருக்கிற சொல். ஒரே சொல் இரு தடவை வருவதும் அச்சொல் தனியாக அர்த்தம் தராமல் இருப்பதுமான ஒரு ஒலியுடைய சொல் இரட்டை சொல். சலசல என்று ஆற்றி நீர் ஓடியது, கலகல, படபட, சடசட, குடுகுடு, மடமட, இதுகள் எல்லாம் இரட்டை கிளவி. அடுத்ததை பாருங்கள். இரட்டை நாடி. நாடி, இரட்டை நாடி. இரட்டை நாடி என்று சொன்னால்
இரு பிரிவாக இருப்பது போல தோன்றும் அகன்ற முகவாய் இரட்டை நாடி. ஓகே.